கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக அங்கு இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தில் சூரமலா பாலம் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அங்கு போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக அங்கு தற்காலிக இரும்பு பாலத்தை ராணுவம் அமைத்து வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மார்ட்டின் ராஜா வழங்க கேட்கலாம். மார்ட்டின் ராஜா, விவரம் சொல்லுங்க. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் இன்று 3வது நாளாக மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த மீட்பு பணியிலே இந்திய ராணுவத்தின் முப்படைகள், தேசிய பேரிடர் மீட்பு குழு, காவல்துறை, தீயணைப்புத்துறை என அனைத்து துறையினருமே முழுவீச்சில் இயங்கி வருகிறார்கள். இதுவரை 1600க்கும் மேற்பட்டோர் பத்திரமாக மீட்கப்பட்டு ஆங்காங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலே முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை அந்த மண், அதாவது கடுமையான காட்டாற்று வெள்ளம் மலைப்பகுதியிலிருந்து மண் மற்றும் கல்லோடு சேர்ந்து சரிந்து வந்ததால் அந்த மண் புதைவிலே புதைந்து கிடந்த 282 பேர்கள் நபர்கள் இதுவரை சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் அந்த சடலங்களை ஒருவரிடம் ஒப்படைக்கும்படி நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே அந்த சூரல்மலா என்ற பகுதி காட்டாற்று வெள்ளத்தில் ஒரு பாலம் ஒன்று அடித்து செல்லப்பட்டது. கிட்டத்தட்ட 110 அடி அகலம் கொண்ட அந்த பாலம் முற்றிலுமாக காட்டாற்று வெள்ளத்தில் சேதமடைந்தது. எனவேதான் அந்த ஆற்றை கடந்து செல்லக்கூடிய சென்றால் மட்டுமே முண்டக்கை மற்றும் அட்டமலை பகுதிகளுக்கு செல்ல முடியும், மீட்பு பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியும் என இந்திய ராணுவம் கருதியது. எனவே இந்திய ராணுவத்தின் ஒரு பகுதியான MEG என்று அழைக்கப்படும் மெட்ராஸ் இன்ஜினியர் குரூப் என்று அழைக்கப்படும் பொறியியல் பிரிவினர் நேற்று மாலை இரும்பு பாலம் ஒன்றை போர்க்கால அடிப்படையில் அமைக்க துவங்கினார்கள். இரவு முழுவதும் பணிகளை செய்துவிட்டு இன்று காலையில் தற்சமயம் வரை அந்த பால பணிகள் முடியும் தருவாயில் இருப்பதைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ராணுவத்தின் பொறியியல் பிரிவினர் மிக வேகமாக இந்த இரும்பு பாலத்தை அமைத்து வருகிறார்கள். சுமார் 110 அடி அகலம் கொண்ட இந்த ஆற்றை கடந்து வாகனங்கள் சென்றால் மட்டுமே அங்கே முண்டக்கை பகுதி மற்றும் அட்டமலை பகுதியிலே யாரார்கள் அங்கு இதுவரை அங்கே மண்ணில் புதைந்து இருக்கிறார்கள், யாரேனுக்கும் உதவிகள் தேவைப்படுகிறதா, யாரேனும் உயிருடன் மீட்க முடியுமா என்பது குறித்து இவர்கள் சென்று பார்க்க முடியும். எனவேதான் இந்த அவசரமாக இந்த பாலப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பணிகள் முடிந்தால்தான் இந்த ஆற்றை கடந்து இந்த ராணுவம் சென்றால் மட்டுமே அங்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது குறித்து விவரங்கள் தெரிய வரும். உங்கள் விவரங்களுக்கு நன்றி.